நம்ம இங்க என்ன பார்ப்போம், டெனோவோட தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் கிளிக் பண்ணா இந்த பேஜ் வரும். ஸோ டெனோவோட தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெனோவோட தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் வந்து 728 இருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இதை எதை வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனோவோட கோர், அதே நேரத்தில் ரன் டைம் ஏபி, அப்படி இல்லைன்னா டெனோவோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, இது ரெண்டும் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டையும் வச்சு கூட பண்ணிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் சில இது ஸ்டேபிளாக இருக்கும், சில இது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது அந்தந்த பேக்கேஜை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bcrypt, அதாவது பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஹேஷ் பண்ணுறதுக்கு நம்ம bcrypt அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். nodejs யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க bcrypt. அதே இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரன்னிங் இதை பார்த்தீங்கன்னா சிங்க் வெர்ஷனில், அதாவது சிங்க்ரனஸாக ரன் பண்ணும்போது பெர்மிஷன்ஸ் தேவையில்லை. அதே இது ஏசிங்கில் ரன் பண்ணும்போது அலோனட் அன்ஸ்டேபிள் இந்த ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணால் அந்த ரெண்டு பெர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த யூஆர்எலை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட VS கோடில் இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் என்னன்னா bcrypt example.js. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் இதில் நம்ம தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கலாம், நேம் இம்போர்ட் பண்ணலாமா. ஸோ நம்ம எதை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது தான். ஸோ இதை நான் ஸ்ட்ரிங்குள்ளே வெப் பண்ணுறேன். அது என்னன்னா https://deno.land. ஸோ ஒரு deno.land ஸ்டாண்டர்ட் லைப்ரரிக்கு std இருக்கும். ஸோ இது deno.land நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா /x/ நம்மளோட பேக்கேஜ் நேம் bcrypt mod.ts. ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு தேவையான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ். ஸோ இந்த ஹேஷ் ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை கான்ஸ்ட் என்னோட ஹேஷ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஹேஷ்ட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நம்ம ஹேஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறது சிங்க்ரனஸ் இல்லை, ஏசிங்க்ரனஸான ஹேஷு. ஸோ இதுக்கு அவைட் வேணும். ஸோ அவைட் ஹேஷ் ஆஃப், இதில் என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கடுத்து சால்வ் பண்ணுற அந்த இது சால்ட் ஸ்ட்ரிங், அதை ரெண்டையும் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சால்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போதில்லை. ஸோ அதனால் நான் அன்டிஃபைன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதாவது எம்டி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஹேஷ் ஆஃப், நான் என்னோட ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப். ஸோ இப்போ ஹேஷ் ஆகி வரும். நான் வந்து சால்ட் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, நான் கன்சோல் பண்ணி பார்ப்பேன். console.log ஆஃப் ஹேஷ்ட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல் இம்போர்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏசிங்க்ரனஸாக இருக்கிறதுனால நமக்கு இப்போ 2 பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பெர்மிஷன் அப்படின்னா அன்ஸ்டேபிள், அலோநெட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அலோநெட் யூஸ் பண்ணலாம். அலோநெட். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா அலோவில் அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ நம்ம ஃபைல் ரன் பண்ணலாம். bcrypt _example.js. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் நமக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் ஆகி வரும். ஹேஷ் ஆகி வர பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது பாஸ்வேர்டில் ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ஹேஷ் ஆகி வர்றது. ஒரு ஹேஷ் ஆகி நமக்கு வந்து இப்படி ஒரு பாஸ்வேர்டு டாப்புங்கிறது இப்படி ஒன்று மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய் பார்ப்போம். நம்மளோட அஃபிஷியல் டெனோ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டெனோவோட தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 728 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே யூஸ் பண்ண முடியாது, சில இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது 1-2 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் இன்ஜின், அதுக்கடுத்த nodejsல வந்து எக்ஸ்பிரஸ் இருக்கும். இங்கே வந்து ஓக் அப்படின்ட்டு ஓக் மிடில்வேர் யூஸ் பண்ணிப்போம், மிடில்வேர் ஃப்ரேம்வொர்க். அதுக்கடுத்த டெம்ப்ளேட் இன்ஜின்ஸ் நிறைய உண்டு. டெம்ப்ளேட் அப்படின்னு அடிச்சால நிறைய வரும். பார்த்தீங்கன்னா டென்ஜெக்ஸ், ஹேண்டில் பாஸ், DJS, JSX, HTML. ஸோ இதே மாதிரி நிறைய உண்டு. நம்ம அதையும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம்.